ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சீமா டெய்லரிங் அண்ட் ஆரி ஒர்க்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராண்ட்மா இன்ஸ்கர்ட்டோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ துணியை விரிச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணோம்ல அந்த ரெண்டு பக்கமும் அரை இன்ச்சியை 1/4 இன்ச்சியாக டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பின்பக்கமாக ஃபோல்டு பண்ணி தச்சுக்கோங்க. ஓரத்தில் தையல் போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஓரமும் இதே மாதிரி மடித்து தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது சுருக்கம் வைக்கலாம். இப்போது இந்த ஓரத்தில் 1 இன்ச் மார்க் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. அந்த 1 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கு அடுத்து 1/4 இன்ச் அளவு சுருக்கம் வச்சு தையல் போட்டுக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போது 1 இன்ச் தையல் போட்டாச்சு. அந்த எண்டில் 1/4 இன்ச் மடித்து சுருக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த 1/4 இன்ச் சுருக்கம் வச்சதில் இருந்து மறுபடியும் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்டில் இருந்து 1/4 இன்ச் சுருக்கம் வச்சு தச்சுக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி 1 இன்ச் குறித்து 1/4 இன்ச் சுருக்கம் வச்சு தச்சுக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே மார்க் பண்ணி நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் 1 இன்ச் விட்டோம்ல, அதே மாதிரி இந்த எண்ட்லேயும் 1 இன்ச் விட்டுக்கோங்க. ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. சுருக்கத்தை பிடிச்சி பொறுமையாக 2 தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அளவு கிளாத் விரித்து ரெண்டையும் சேமாக வச்சு இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 19 இன்ச் வருது. என்கிட்ட கிராண்ட்மா மாடல் இன்ஸ்கர்ட் இல்லை, அதனால நார்மல் இன்ஸ்கர்ட்டை வச்சு அளவு எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது மாதிரி மெஷர் பண்ணுங்கள். நம்ம அளவு கிளாத்தை விரித்து ரெண்டையும் சேமாக வச்சுட்டு இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 23 இன்ச் வருது. நம்ம தைக்கிற இன்ஸ்கர்ட்டில் மெஷர் பண்ணால் 19 இன்ச்சுக்கு மேலே வரணும். அதிகமாக இருக்குது பிரச்சனை இல்லை, கம்மியாக இருக்கக்கூடாது. இப்போது நாட் தைக்க போகிறோம். 2 கிளாத்தை நாட்டுக்கு கட் பண்ணதை சேமாக வச்சு 1/4 இன்ச் விட்டு ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது இதை அப்படியே திருப்பி நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கிளாத்தை டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம தைக்கிற இன்ஸ்கர்ட்டில் இந்த எண்டில் இருந்து மெஷர் பண்ணிகிட்டே வாங்க. இந்த எண்டில் வரும்போது அந்த கிளாத்தை மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இப்போது நம்ம நாட்டு துணியில் மார்க் பண்ண இடத்துல நம்ம தைக்கிற இன்ஸ்கர்ட்டோட ஸ்டார்டிங்கில் வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்ஸ்கர்ட்டோட ரைட் சைடில் தான் தைக்க போகிறோம். நாட்டோட ராங் சைடு தான் மேலே இருக்கணும்.
நாட்டோட துணியில் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மடித்து தைக்கும்போது அப்போ தான் அந்த தையல் வந்து உள்ளே போகும். தச்சு முடிச்சாச்சு. இப்போது கிளாத்தை அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போது நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பின் போட்டுக்கோங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும். நாட்டோட எண்டு வரைக்குமே டபுள் ஃபோல்டு பண்ணி பின் போட்டுக்கோங்க. இப்போது ஓரமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போதே பின்னை அப்படியே எடுத்து விட்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போது ராங் சைடாக திருப்பி நம்ம 2 எண்டை சேமாக வச்சு இங்கே மேலே இருந்து கீழே வர்ற மாதிரி 2 இன்ச் குறிச்சிக்கோங்க. நான் 2 இன்ச் விட்டுருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா எடுத்துக்கோங்க. இடுப்பில் சுற்றுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது மார்க் பண்ண இடத்துல இருந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி சைடாக டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ தச்சு முடிச்சாச்சு. இப்போ கீழே 1 இன்ச்சை 1/2 இன்ச்சாக டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ராங் சைடில் தான் ஸ்டிச் போடணும். ஓரமெல்லாம் அடித்ததுக்கப்புறம் கீழே மடித்து தையுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போது ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு ஃபினிஷிங் இப்படி தான் வரும். இந்த ஓப்பன் உங்களுக்கு இடுப்பில் சுற்ற பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச் அளவுக்கு பிரித்து விட்டு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நாட்டு பத்தலைன்னா இன்னொரு துணியை இதே அளவுக்கு எடுத்து 2 நாட்டு ஜாயின் பண்ண சொல்லி கொடுத்தேன்ல, அதே மாதிரி இந்த ஓரத்தை பிரிச்சுட்டு நீங்கள் சேர்த்து மறுபடியும் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போகும்போது பெல் ஐக்கானை டிங்குன்னு தட்டிட்டு போயிடுங்க.